கோயிலை கண்டாலே சிலருக்கு கண்ணை உறுத்துது. அதுல இருக்கிற பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறாங்கிறார். கட்டணும். ஏன் கட்டணுங்கிறாரு? நடமாடும் கோயில் நம்பர் கொன்றையில் படமாடும். அவர் சொல்றது கல்வி வேண்டும் தான், இல்லைன்னு சொல்லல. அரசு பணத்துல இருந்து எடுத்து கட்டுங்க. கோயில் வந்து நல்லா இருக்கணும், கோயில் சிறப்பா இருக்கணும், பக்தர்களுக்கு வசதி செஞ்சு தரணுங்கிறதுக்காக சில பேர் வந்து கோயில் பணம் போடுறாங்க. அந்த பணத்தை எடுத்து ஏன் கட்டுறீங்கன்னு கேட்கிறாரு. பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி ஆண்டாண்டு காலம் இருக்கு, இழுத்து போட்ட சொல்றாரா எடப்பாடி பழனிசாமி? அரசாங்கத்துல பணம் இல்லையான்னு கேட்கிறாரு. அரசாங்கத்தில் பணம் இல்ல, அரசு பணத்துல எடுத்து கட்ட வேண்டியதானே. கோவில் பணத்தை எடுத்து கட்டுங்கிறதுக்கு அது மக்களுக்கு பயன்படுறதுக்கு தாங்க கோவில் பணம். குமரி மாவட்டத்தில் லட்சுமிபுரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கு. அங்க படிச்சு நிறைய பேர் பட்டதாவது கோவிலுக்கு உள்ளது. இங்க பாருங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரர் கோவிலுக்கு உரிய ஒரு பள்ளியை ஒரு தனியார் அனுபவிச்சுட்டு இருந்ததை அறநிலையத்துறை ஆட்சி, திமுக ஆட்சியில் இன்னைக்கு அதை அரசுக்கு உரிமையாக்கி இருக்கோங்க. நாங்க அரசு எடுத்து மீட்கிறது சரிதான். ஆமா, அவரு கேட்கறது ஏன் கோயில் இருக்கிற பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறீங்க? நாங்களும் தான் அதிமுக ஆட்சியில கட்டணும், அரசு பணத்துல இருந்து எடுத்து கட்டணும். இது வர பக்தர்களுக்கும் கோயிலுடைய சிறப்பு நிர்வாகத்துக்கும் பயன்படுத்துங்க. 20 காலேஜ் அறிவிச்சிருக்காங்க. கோவில் பணத்துல இருந்து அறிவிக்கிறோம், அரசு பணத்தில் நாங்கள் கல்லூரி அறிவிக்கிறோம். ஆனால் கோவிலில் வருகிற வருமானத்தை அந்த கோவிலில் இருக்கிற ஊரில் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு உயர்கல்வி பெறுவதில் அது கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். அப்போ உயர்கல்வியே மக்கள் பெறப்படாதுங்கிறாரா? ஒன்ன மாதிரி சவல பிள்ளையாட்டே தமிழ்நாட்டு மக்கள் இருக்கணுமா? அரசு பணம் எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அரசு பணம் தான் இருக்கு, நீ சட்டமன்றத்தில் வந்து கேட்க வேண்டியது தானே. பேச விட மாட்டேங்கிறீங்களா? யார் சொன்னா பேச விட? நீ கற்பழிப்புன்னா உனக்கு என்ன கற்பழிப்பு மேல உனக்கு அவ்வளவு இன்வால்வ்மெண்ட்டு? முதல்ல ஒரு திராவிட இயக்கத்துக்காரன் கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படாது, தெரியுமா உங்களுக்கு? பாலியல் குற்றவாளி, பாலியல் வன்கொடுமை, பாலியல் குற்றம்னு தான் சொல்லணும். கற்பழிப்புங்கிற வார்த்தையே ஒரு திராவிட இயக்கத்தில் இருக்கிறவன் சொல்ல மாட்டான். அதை இவன் திரும்ப திரும்ப சொல்றார். 257 நாட்கள் நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை தீர்ப்பு வாங்கியிருக்கோங்க.